ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேனே. ஆனால் ஒரு அவேர்னஸ்க்காக என்னை போட வச்சிட்டாங்க. திடீர்னு என் ஃப்ரெண்டு நேற்று கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி ஓப்போவில் ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது, வாங்கலாமான்னு கேட்டான். ஏன்டா திடீர்னு கேட்குற? இல்லை மச்சான், என் பட்ஜெட் 35,000 ரூபா. நான் போய் ஆஃப்லைனில் கேட்டேன். ஆஃப்லைனில் கேட்கும்போது இந்த ஃபோன் நல்லாயிருக்கும், லான்ச் ஆக போது, வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ புக் பண்ண சொல்கிறாங்க. என்னடா பண்ணலான்னா, தயவுசெய்து கடையை விட்டு வெளியே வந்துடுறா அப்படின்னு. என்னடா ஃபோனுன்னு கேட்டால் ஓப்போலேருந்து தாங்க. ஓப்போலேருந்து அந்த F33 அண்ட் F33 ப்ரோ. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, எதுக்குடா பேர பசங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்டான என்னோடய ஒப்பீனியனை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பில்ட் அண்ட் டிசைன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸிங். F33 அண்ட் F33 ப்ரோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன்லேயுமே ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. இதோட ப்ரைஸிங் என்ன தெரியுமா? F33 ஆல்மோஸ்ட் 32,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. F33 ப்ரோ 38,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரைஸிங்கில். சரி, இது ப்ரைஸிங் ஏற்ற மாதிரி பில்டு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபோனும் ஒரே ஃபோன் தான். உள்ள ஸ்பெக் வைஸ் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம்னு வச்சுக்கிங்களேன். பில்டில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வரப்போகுது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க கிளாஸ்க்கு இந்த வாட்டி அசாஹி போயிருக்காங்க. அசாஹிலேருந்து DX ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6.5 இன்ச்சஸ் தான் இந்த ஃபோன் இருக்க போகுது. அதெல்லாம் கரெக்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 3D டிசைன் மாதிரி ஒரு கிளாஸாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிளாஸ் கிடையாது. முன்னாடி அந்த அசாகியோட D+ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டு. பில்டும் அதோட டிசைன் நல்லாயிருக்கும் ஓப்போவில் எப்போவுமே. பட் பில்டு வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டேக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா F33யும் சரி F33 ப்ரோவும் சரி, இந்த ரெண்டுமே இந்த ப்ரைஸ் டேக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரியே இருக்காது. அப்படி அக்செப்ட் பண்ணி அதை வாங்கினாலும் ஒரு காம்பேக்டான ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமானா ஒரு 6.53 இன்ச்சஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு 6.8 6.9லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இருக்குமே தவிர மற்றபடி அலுமினியம் ஃப்ரேம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு விஷயம். ப்ரீமியமான பில்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த பின்னாடி கவர் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி இருக்க ஒரு பிளாஸ்டிக்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அந்த ப்ரைஸ் டேக்குக்கு நாட் ஒர்த்தின்ற மாதிரி தான் இருக்குது. சரிப்பா, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓப்போவும் சரி விவோவும் சரி இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 120 Hz கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்டி HBM மோடில் 1400 நெட்ஸ் போகும் அப்படின்றாங்க. அவுட்டோருக்காக ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல்ஸில் இருக்கும். அது ஆப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஆப்புக்கு மட்டும் வேணும்னா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபைன். இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு கேட்கும்போது டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு அதே மாதிரி 1.5K பேனல் தான். அதே மாதிரி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 6.57 இன்ச்சஸ் ஃபோன் தான் இது. ஸோ ஒரு காம்பேக்டான ஃபோன் இருக்க போது. சின் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன். அதுக்கேற்ற மாதிரி அதோட டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்க போது. டிபிக்கல் பிரைட்னஸ் 600 நெட்ஸ் தான். அது மட்டும் பார்த்துங்க. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்றத நாங்கள் சொல்ல வரல. பட் இவங்களோட கலர் கரெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்கும். இந்த ஓப்போவோட அதே கலர் வைஸ் யாருனா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபோன் இருக்க போகுது. டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் அங்கே எங்கேயும் பிரச்சனை இருக்க போதில்லை. இது மல்டிமீடியாக்காக வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். ஆனால் சிஎஸ் ஸ்பீக்கர்ஸும் இருக்க போது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லைன்னு வச்சுங்களேன். பில்ட் அண்ட் டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பியிருக்காங்களே தவிர டிஸ்பிளே வைஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு அந்த அசாகியோட D+ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மேலே டெம்பர் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் அங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டெம்பரும் போச்சு நம்ம போட்டுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு அங்கேயும் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதோட PPIயும் பார்த்தீங்கன்னா ஒரு 397 PPI தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டுங்க. இதெல்லாம் ஃபைன். டிஸ்பிளே எப்பவுமே ஓப்போ நல்லாயிருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஒஸ்ட்டு. ரெண்டு ஃபோன்லேயும் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கா இந்த ப்ரைஸிங்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க யூஸ் பண்ணது டிமென்சிட்டியோட 6360. இது ஒரு 6 நானோமீட்டர் சிப்பு பிரச்சனை இல்லை. இவங்க வச்சுருக்க ப்ரைஸிங் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த ப்ரைஸிங்க்கு இந்த சிப்புன்றது ரொம்ப 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 ஒஸ்ட்டான ஒரு ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இவங்களோட ஆப்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லலாம் கொலை குத்து பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க லான்ச் பண்ணது பாருங்கள் F33 ப்ரோ
இந்த செக்மெண்ட்டில் ட்ரிபிள் சாம்பியன் அப்படின்னு போட்டாங்க. ஒன்று வந்து செல்ஃபி, இன்னொன்று ஸ்மூத்னஸ் சாம்பியனா, டியூரபிலிட்டி சாம்பியன், செக்மெண்ட் லீடிங் சவுண்ட் ஆஃப் இமேஜ். சரி, இதெல்லாம் கரெக்டு. இப்போ இந்த சிப்பை பற்றி எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா யாரும் மென்ஷன் பண்ணல. உங்கள் வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணல. இவங்களோட ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆப் அதில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் மென்ஷன் பண்ணல. இங்கே மாதிரி அதை மட்டும், அதாவது முக்கியமானதே அதுதான், அதை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. இந்த 6360 டே டு டேல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நீங்கள் ஒரு 33,000 கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை 38,000 கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் சரி, 33,000 8S Gen 4 இருக்க போகுது, 38,000 உங்களுக்கு 8S Gen 4 இருக்க போகுது. அது வேணாம், நான் இதே ஓப்போலேருந்து போகிறேன் அப்படின்னாலும் 8450 இவங்களோட ஓப்போவோட K13 டர்போ இருக்குது. அது இதை விட 3,000 விலை கம்மி, 30,000 கிடைக்கும். ஆஃபர்ஸ் டைமில் 27, 28க்குலாம் கிடைக்குது. ஸோ அதை கூட வாங்கிக்கலாம். ஓப்போ தான் வேணும்னா அதை கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு போக்கோ வேணும்னா 8S Gen 4 போக்கோ எப்சானில் கிடைக்க போகுது. இல்லைப்பா எனக்கு ரியல்மி வேணும்னா 7 Gen 4 கிடைக்கும். இந்த இடத்துல 8400 மேக்ஸ் கிடைக்கும் GT 70ல். இந்த மாதிரி வைடான ஆப்ஷன் இருக்கும்போது இந்த சிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு சொல்கிறோன்னு வச்சா கூட ஒரு 6.5 lakhs தான் வரும். இன்றைக்கி என்கிட்ட இருக்க அந்த OnePlus 70 இருக்குல்ல, 4 வருஷமோ 5 வருஷமோ பழைய ஃபோனு, 2019ன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 5 வருஷம் பழைய ஃபோனு. ஆனால் அந்த 5 வருஷம் பழைய ஃபோனு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணாலும் 8 lakhs வரும். ஸோ ரொம்ப 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 ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ராசஸர் தான் அது. நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லேகெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. F31 Pro Plusலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதுலேயே லேக் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் இன்னொரு கொலக்கூத்து என்ன தெரியுமா, இதோட பேஸ் வேரியன்ட் 6128, 6GB ரேம் வந்து இந்த 32, 33 கொடுத்து வாங்குறவங்களுக்கு 6GB ரேமும் 128GB இன்டர்னலுன்றது வந்து இன்னும் ஒரு கால கொடுமையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுலேயாச்சும் எதனா வந்து புதுவிதமாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க 2 ஃபோன்லேயுமே. F33லேயும் இதே பர்ஃபார்மன்ஸ் தான், F33 ப்ரோலையும் இதே பர்ஃபார்மன்ஸ் தான். அங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸே பண்ணலைங்க. ரெண்டுமே ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளால் இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் அவ்வளோ தைரியமாக லான்ச் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வியை முன் வச்சாலும் ஆஃப்லைனில் போய் வாங்கும்போது சூப்பராக இருக்குங்க கேமரான்னு சொல்லிட்டு நம்ம தள்ள கட்டி அமைச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலே ஒரு மிட்ரேஞ்சுக்கும் கீழே இருக்க பர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லிக்கலாம். எந்த அளவுக்குனா ஒரு 10 to 15Kல நீங்கள் எதனா மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை தான் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வாங்குகிற பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கில் வேணும் அப்படின்னா, நீங்கள் கேம் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப மல்டிமீடியாக்காக ஒரு ஃபோன் ரொம்ப, அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், நிறைய மல்டிமீடியா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இதில் இந்த பர்ஃபார்மன்ஸோட லிமிட்டேஷன் எந்த அளவுக்கு தெரியுமா, உங்களால் யூடியூப்பில் கூட குவாட் எஸ்டியில் வந்து தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக உங்களால் வந்து வீடியோஸ் பார்க்க முடியும். 4K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப லிமிட்டேஷனான ஒரு சிப்பு தான் இது. நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ HDR சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லை இதில். இல்லை ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 ஒரு கம்மியான ஒரு ப்ராசஸர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராசஸர் தான் மட்டமாக கொடுத்துட்டாங்க, கேமராவாச்சும் நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, F33 ப்ரோவுக்கு இருக்க பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸே கேமரா தான். பிகாஸ் F33ல் ஒரு 50 மெகா பிக்சலும் முன்னாடி வந்து ஒரு 16ன்னு நினைக்கிறேங்க, 16 கொடுத்துருக்காங்க. இதே F33 ப்ரோவில் முன்னாடி ஒரு 50, பின்னாடி ஒரு 50. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எங்களது ஒயிட் ஆங்கிள் கேமரா, ஆட்டோ ஒய்டுன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு ஃபஸ்ட்டாக இதுவே பெரிய உருட்டு தான். ஏன்னா சாம்சங்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சிங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே ஒயிட் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிறது ஒரு 18mm கொடுத்துருக்காங்க. இப்போ மற்றதெல்லாம் ஒரு 20mm வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் சாம்சங் வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுவே ஒய்டாக காட்டும். அதே தான் வந்து ஷாமிலையும் இந்த மாதிரி நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஒய்டு கண்டிப்பாக ஒர்க் ஆக போகுது. இவங்க எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல உண்மையிலே. ஸோ அதுவே ஒரு பெரிய உருட்டு தான். இந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னா, சிப்போட லிமிட்டேஷன் இங்கேயுமே இருக்கும். இதனால் 4K வீடியோ எடுக்க முடியாது, 1080p 60 கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா ரெண்டுத்துலேயுமே 1080p 30 தான் எடுக்க முடியுமே தவிர 720pயோ இல்லை 1080pயோ 60 fps உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது.
அந்த மாதிரி ஒரு நல்ல சிப்பு தாங்க இது. வேறு லெவல் சிப்பு இந்த ப்ரைஸிங்கில் அப்படின்றத சொல்ல முடியும். கேமராவும் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப வேறு லெவல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் இவங்க ரொம்ப பேசுகிறதே அந்த கேமராவில் தான். இவங்க அந்த கேமராக்கு எதோ சொல்லியிருந்தாங்களே, செக்மெண்ட் செல்ஃபி சாம்பியனா, இது எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து இங்கே பார்க்கணும். இந்த செல்ஃபிக்காக யாருனா ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா இதே P4 ப்ரோவில் கூட 50 MB இருக்குது ஃப்ரண்ட் கேமரா, வாங்கிக்கலாமே. எதுக்கு இதை வாங்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையுமே இது ரொம்ப ஒர்த்தான ஃபீல்லாம் கொடுக்காதுங்க இந்த செக்மெண்ட். அதாவது நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பழைய ஃபோனை வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் லான்ச் ஆகிற ஃபோன் எதுவுமே வந்து அந்த ப்ரைஸ் டு வேல்யூவில் கண்டிப்பாக வராது. ஒரு வருஷம் பழைய ஜென்ரேஷனாக இருந்தாலும் அது எல்லாமே ப்ரைஸ் டு வேல்யூவில் இன்றைக்கி மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பழைய ஜென்ரேஷனே வாங்காதுன்னுவேன். புது ஜென்ரேஷன் லான்ச் பண்ணிட்டு நம்ம உயிர் எடுக்கிறான்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த லீடிங்கு மிட்ரேஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 to 15K நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதோட கேமரா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னா பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ 7000 mAh கொடுத்துருக்காங்க அப்படின்றத விட எனக்கு இவங்களோட சார்ஜர் ரொம்ப பிடிக்கும். இதில் 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்களே. ஸோ 7000 mAh இந்த 80 வாட்டில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.25 மணி ஃபுல்லாகிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையுமே 7000 mAh பார்த்து ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா இவங்களதுலேயே நிறைய ஃபோன் இருக்குது. இப்போ இந்த ஓப்போவில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு K13 டர்போ வாங்கிக்கலாம், இல்லை ரியல்மியில் வாங்குறதா இருந்தால் ரியல்மிலையும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி 7000 mAh சாதாரணமாக போச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், இந்த சிப்போட லிமிட்டேஷனை பார்த்து நம்ம ஒரு கேல்குலேஷன் போடுறோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குன்றது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா பவரே இல்லை அங்கே சிப்பில், இந்த தானே எதனா கரைக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி யோசிக்கும்போது ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்த ஃபோனை எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, இந்த ஃபோனை ஏன் வாங்கணுன்றது தான் நான் கேட்பேன். எதுக்கு வாங்கணுன்றத விட ஏன் வாங்கணும்னு கேட்பேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய நல்ல கேமரா அதுவும் இதில் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிஸ்பிளே அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த HDR சப்போர்ட் இல்லாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் போய் உங்களால் வந்து 4K வீடியோ பார்க்க முடியாது, இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோராலஸ் பில்டு குவாலிட்டியில் இவங்க பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னாலும் இவங்க பெருசாக போட்டு அழுத்துறது அந்த 810H இருக்குது, எங்களது IP69 இருக்குது. அதே மாதிரி வந்து எங்களது வந்து செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர்டு அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறானுங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான டிவைஸ்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எல்லாமே வந்து கீழே போட்டு உடச்சிட்டா கண்டிப்பாக வந்து வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல யோசித்து பார்த்தாலும் இந்த ஃபோன் செட் ஆகாதுன்றது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதை வேறு ப்ரீ புக்கிங் பண்ணவான்னு ஒருத்தன் கேட்குறான். ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் கையில் டிவைஸ் இல்லை, ஆனால் டிவைஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த ஃபோன் நாட் ரெக்கமெண்டட் தான். அந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்ல முடியும். பிகாஸ் நீங்கள் ஓப்போவில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரியல்மியில் வாங்குறதா இருந்தாலும் சரி, விவோவில் வாங்குறதா இருந்தாலும் சரி, போக்கோவில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏன் ரெட்மியில் வாங்குறதா இருந்தால் கூட சரி, ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 7S Gen 4ஆவது போயிடுங்க. ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த 6300 இந்த பர்ஃபார்மன்ஸு எதுக்கு இதெல்லாம்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களே நல்ல ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க, இவங்களே ஆஃப்லைனுக்கு ஒரு மட்டமான ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு டார்கெட்டை கொடுத்து வர ஆடியன்ஸை கன்வீட் பண்ணி அதை வேறு வந்து சேலாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸை பண்ணணும், ஆஃப்லைனில் அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் வாங்க போகிற நீங்கள் உஷாராயிக்கிங்க அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா ஓப்போலேருந்து இந்த மொபைல் வாங்க போகிறீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 2 ஃபோனுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. வெறும் செல்ஃபி கேமராக்காக ஒரு 5000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ஃபோனுக்கு அந்த 33,000 செலவு பண்ணுறதே தப்புன்றேன் நான் அந்த இடத்துல. ஸோ வேணாம். 33,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 37,000 லான்ச் பண்ணுற அந்த ஃபோன் ஆஃபரில் போட்டு 33,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ வேணான்றது தான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.